பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 1 verse 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எத்தனை பேருக்கு நம்ம ஒரு பயம் இல்லாமல் நம்ம ஒரு அமைதியாக வாசம் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புகிறோம்? பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். நான் லிசன் பண்ணணும். ஆண்டவர் என்னோட பேசும் பொழுது நான் செவி கொடுக்கும் பொழுது, அந்த வசனத்துக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் விக்கினம் இன்றி வாசம் பண்ணுவான். பயமில்லாமல் வாசம் பண்ணுவாங்களாம். பயமே இருக்காது. அது மட்டும் இல்லை, அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அல்லேலூயா. ஆபத்தை கொண்டு அவன் பயப்பட மாட்டான். அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? நல்ல ஒரு அமைதியை கொடுப்பார். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, இங்கிலீஷில் வாசிக்கிறோம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஒரு செக்யூர்ட் ஃபீலிங். நீங்கள் நிறைய பேருக்கு என்ன இருக்குது? இன்செக்யூரிட்டி இல்லையா? அவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சு ஒரு இன்செக்யூரிட்டி, அவங்க லாங்குவேஜ் நிமித்தம் ஒரு இன்செக்யூரிட்டி. ஆனால் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கர்த்தர் கொடுக்குறார். எப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வருது? நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது பயமில்லாமல் அமைதியாக நம்ம வாழ முடியும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பயமில்லாத வாழ்க்கை, ஒரு நிம்மதியாக வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும், ஒரு சந்தோஷமாக அமைதியாக வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க. பைபிளை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாங்க. எத்தனையோ நபர்கள் மூலம், சூழ்நிலைகள் மூலம் ஆண்டவர் நம்மளை பேசுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளில் சில வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யுது? ஆறுதல் படுத்துது, தேறுதல் அடைய செய்கிறது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? கடிந்து கொள்ளுகிறார். நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் அது தப்புன்னு உணர்த்துகிறார். நம்ம ஆசீர்வாதமான வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். வாக்குத்தத்தமான வார்த்தைகளையும் கர்த்தர் தான் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கொள்கிறோம். ஆறுதலாக ஆண்டவர் பேசும்போது எடுத்துக்கொள்கிறோம். உற்சாகமான வார்த்தை வரும்போது இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைன்னு எடுத்துக்கொள்கிறோம். அப்போ கடினமான வார்த்தை வரும்போது ஏன் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியல? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துவதற்காக, திருத்துவதற்காக, நம்ம பண்ணுற தப்பை இது தப்பு அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது ஏன் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல? அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார்? இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் இதில் இருக்கிறீங்க, கிராண்ட் மதர்ஸ் இருக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சில காரியத்தை நோ அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிள்ளைங்களுடைய ஃபேஸே மாறிடும் இல்லை? நம்ம நோன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க, சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நோன்னு சொன்னால் அழுதுருவாங்க. நோன்னு சொன்னால் சிலருக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அவங்க செய்கிறத நம்ம என்ன பண்ணலையாம்? அக்செப்ட் பண்ணலையாம். இதே தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. ஆண்டவர் நம்மளை நோன்னு சொல்லிட்டாருன்னா நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. அப்புறமா என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறது எதுக்கு நம்ம கேட்கணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போகலாம். அது என்னது ஆகுது? கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்லும்போது நான் என்ன செய்யணும்? அது கீழ்ப்படிந்து, சரி ஆண்டவர் நன்மைக்கு தான் செய்வாங்க, ஆண்டவர் எது செய்தாலும் நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானம் அப்படின்னு சொல்லி வருகிற ஒவ்வொரு இடமும் தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒலிமுக வாசலன் என்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தைக்காரரே நீங்கள் நிந்தையில் பிரியப்படுவதும், மதியினரே
நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அப்போ பாருங்கள், சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் கூப்பிடும்போது நம்ம கேட்க மாட்டோம். ஆண்டவர் கையை நீட்டுகிறாரு, நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் அசட்டை பண்ணுறோம். கர்த்தருக்கு வேறு வேலையே இல்லை. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் மம்மிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போவும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் அப்படி ஒரு நாளில் சொன்னவங்க தான். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நன்மைன்றதை நம்ம உணர்ந்து கொண்டோம் இல்லையா? அந்த மாதிரி கர்த்தர் கூப்பிடுகிறாராம், நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். பைபிளை வாசிச்சாலே இதுதான். ஆண்டவர் ஏதாவது பேசுவார். சர்ச்சுக்கு போனாலே என்ன இந்த பாஸ்டர் நம்மளை பற்றியே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகாமல் இருந்தா அதனால் நஷ்டம் யாருக்கு? பாஸ்டருக்கா, சர்ச்சுக்கா? எனக்கு நஷ்டம் இல்லையா? அப்போ தேவன் பேசும்போது நான் என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாத சமயத்தில் என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நான் பண்ணுறேன், உங்களை எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீங்கள் என்னை அசட்டை பண்ணுறீங்களே. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல வரும் பொழுது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும்போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு? காலையில் கூப்பிடுவோமா, ஆண்டவர் கேட்க மாட்டாராம். ஆண்டவர் பார்த்து நம்ம பேசுவோம், ஆண்டவர் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சூழ்நிலை? தேவன் பேசும்போது நாம் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுறோம் இல்லை? அப்போ எவ்வளோ ஒரு கடினம் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, யார் என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார்களோ, செவி கொடுக்கிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களுக்கு விக்கினமில்லாத ஒரு வாழ்க்கை, அவர்களுக்கு ஆபத்து இல்லாத, அல்ல சேதமில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அவர்கள் வாசம் பண்ணுவார்கள், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் நம்ம இருக்க முடியும். ஆமேன். இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை, ஆபத்துக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறோமா? அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்க, நான் கேட்குறேன் ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டமான காரியம். ஆண்டவர் என்ன நம்மக்கிட்ட பெருசாக என்ன பேசிட போகிறாங்க? இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நன்மைக்காக ஒரு சில காரியங்கள், அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை அனுபவத்தில் சமாதானத்தோடு பயப்படாமல் அமைதியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?